ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு போயம். ரீசெண்டாக நம்ம இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம்ல, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ என்ன தலைப்பு என்ன, இதோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் மீனிங் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக புரியும்ல, அதுக்காக தான் அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ இங்கிலீஷ் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றது இந்த போயமுடைய ஹெட்டிங். ஸ்பெஷல் ஹீரோ யாராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டில் இருக்க நம்ம அப்பாவை சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஹெட்டிங், ஒரு டைட்டில் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஹீரோன்றது நம்ம அப்பா. எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லேயும் அவங்கவுங்க அப்பா தான் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அப்படின்றவங்க தான் இந்த போயமுடைய ஆத்தர். இந்த போயமுக்கு முன்னாடி எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. அது என்ன வார்ம் அப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த சாக்ரிஃபைஸ் மேட் பை யுவர் ஃபாதர் ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் அப்பா என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வார்ம் அப் கொஸ்டின். இப்படி கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா நமக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். ஸோ நம்ம சொல்கிறது தான் இந்த போயமில் இவங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த போயம் உடைய ஸ்பீக்கர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சன், ஒரு பையன், ஒரு குழந்தை அவங்க அப்பாவை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மெமரி போயம்லலாம் காமனான கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் இந்த போயத்தை சொல்கிறா அப்படின்னும் போது இது ஒரு குழந்தை, அவங்க அப்பா, ஒரு சன் அவங்க அப்பா பற்றி சொல்கிறாங்க. வென் ஐ வாஸ் அ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யோர் ஆர்ம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போயம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மீனிங் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு படிக்கும் போதே புரியும். ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. ஓகே, இந்த போயம் படிக்கும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். வென் ஐ வாஸ் அ பேபினா, ஒரு குழந்தையாக இருக்கும்போது உங்கள் கைக்குள்ளேயே என்னை வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட்னா நான் அதை ஃபீல் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். என்ன உணர்ந்தாங்கன்னா, லவ் அண்ட் டெண்டர்னஸ் அப்படின்றது எப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டான, ஜென்டிலாக, ரொம்ப பொறுமையாக நம்ம அப்பா ஹேண்டில் பண்ணுவாங்களே அதை சொல்கிறாங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஒரு சில கொடுமைகள், எப்படி ஹார்ம் அப்படின்றது ஒரு மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துறது, அதுலேருந்தே என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். உங்கள் கண்ணை பார்த்து, உங்கள் கண்ணில் நான் நிறைய நேரம் அந்த காதலை பார்த்துருக்கேன், அந்த பாசத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. அண்ட் யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ. எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்பா நீங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அ ஃபாதர்ஸ் லவ். ஃபாதர்ஸ் இந்த மாதிரி இப்படி அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டாங்கன்னா ஃபாதருடைய அப்படின்னு அர்த்தம். அந்த உடையன்றது அதுக்குள்ளே வரும். சரிங்களா? அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த அப்பாங்களுடைய காதலுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க, பாசத்துக்கு பின்னாடி. பொதுவாக நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம்ல, அம்மாவுடைய பாசம் தான் பெருசு, அம்மாவுடைய அன்புக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னு. ஆனால் அதே மாதிரி அப்பாவுடைய பாசமும் பெருசு அப்படின்ற மாதிரி இந்த போயம் இருக்கு. Seems it was sent me to from some place up above. Our love is everlasting. everlasting அப்படின்னு ஒரு நியூ வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர் லவ் இஸ் எவர்லாஸ்டிங்னா எப்போவுமே இருக்கும். நம்மளுடைய பாசம் எப்போவுமே ஃபார் எவர், எப்போவுமே நீடிச்சு இருக்கும், லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது தான் எவர்லாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ நோ டு.
இதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் மேலே இருக்க பாசம் எப்போவுமே எனக்கு மாறாது, எப்போவுமே நீடிச்சிருக்கும், எப்போவுமே நிலையாக இருக்கும் அப்படின்றத இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. இப்போ வேறு ஃபாதர்ஸ் டே வரப்போதில்ல, நீங்கள் இந்த போயம் உங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த போயம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்ல, இதை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இந்த போயத்துக்குள்ளே இருக்க நியூ வேர்ட்ஸ் க்ளாசரி அப்படின்னு சொல்லினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 3 நியூ வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். டெண்டர்னஸ் அப்படின்றது ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ், ஒரு மாதிரி பாசமாக, பொறுமையாக, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. எவர் லாஸ்டிங் அப்படின்றது லாஸ்டிங் ஃபார் எவர் அண்ட் வெரி லாங் டைம், எப்போவுமே நீடிச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷல் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு, அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். ஸ்பெஷலுக்கு கூட ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக இருக்கிறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ஸ்பெஷல். சொன்ன மாதிரி இங்கே ஆன்சர் த ஃபாலோவிங்கில் பாருங்களேன், இந்த ஆன்சர் த ஃபாலோவிங்கும் நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஓரலாக பார்க்கலாம். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் இந்த போயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா? அப்போ அவங்க சன் அவங்க தான் ஸ்பீக்கர். ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம் அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னா அது யார்? டேடை பற்றி தான் இந்த போயம்குள்ளே சொல்கிறாங்க. ஹவு டிட் த சைல்டு ஃபீல்ட் வென் இட் வாஸ் ஹெல்டு பை இட்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா இந்த குழந்தைய பிடிச்சிட்ருக்கும் போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் ஆன்சர் எப்படி இருக்கா? ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். இதுதான் அதுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் இதுதான். 4th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டூ above the lines means. அதாவது இங்கே ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லைன் என்ன மீனிங்கை கொடுத்துருக்கு? seems it was. ஓகே, லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, seems it was sent me from some place up above. இந்த வரிகளுடைய அர்த்தம் என்னென்னா, எனக்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த அப்பா அப்படின்றத அவர் சொல்கிறாங்கல்ல, எனக்காக நீங்கள் அனுப்பப்பட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்க வேண்டிய ஆள் உங்கள் கூட இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. வாட் டிட் த சைல்டு want to tell its dad. என்ன அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் அப்படின்றது இந்த போயம்குள்ளே இருக்கும் பாருங்கள். நான் ஆன்சர் காமிக்கிறேன். என்ன சொல்ல ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. அதாவது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்ஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் யூ டு டெல் ஸோ. இதுதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒரு மெமரி போயம். இந்த போயம் அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இப்போ பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.